டார்க் ஐஸ். பொதுவா ஒரு ஃபைனல் பாஸ்ன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே டார்க்காரா, பார்த்தாலே பாடி ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி பிரசன்ஸ். ஒரு ஸ்டெப் எடுத்தாலே டஞ்சன் ஷேக் ஆகணும். ஹீரோஸ் எல்லாரும் பயந்து நடுங்கணும். ஆனா நம்ம இப்போ பார்க்க போற ஃபைனல் பாஸ், அவன் என்ன பண்றான்னா, தூங்குறான் ப்ரோ. அதுவும் சாதாரணமா இல்ல. ஹியூமன்ஸ் டென்ஷனுக்குள் இன்வைட் பண்ணி வந்தாலும் கூட எழுந்துக்க மாட்டான். ஆனா ஃபனியா இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த லேசி ஃபெலோ தான் என்டையர் கான்டினென்ட் பயந்து நடுங்குற 7 மெலவலன்ட் டஞ்சன்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் டஞ்சன் பாஸ். இதுதான் மிஸ்டர் டெவ்யூரர் ப்ளீஸ் ஆக்ட் லைக் அ ஃபைனல் பாஸ் ஸ்டோரி. சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போக போறது. ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஒரு டேஞ்சரஸ் டஞ்சனுக்குள் பெரிய சப்ஜுகேஷன் பார்ட்டி ஒன்னு மெதுவா வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஜர்ட். ஒருத்தன் தன் ஃப்ரெண்ட் ஐ ஷோல்டர்ல தூக்கிக்கிட்டு, கொஞ்சம் தான் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்று மோட்டிவேட் பண்றான். ஆனா அந்த இன்ஜர்ட் கை திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுறான். அத பார்த்த இன்னொருத்தன் பேனிக் ஆகி, டே, இப்போ வரைக்கும் எத்தனை பேர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க? இந்த ஸ்பீட்ல ஹீலர்ஸ் மனா எல்லாம் காலி ஆயிடும். நம்ம இப்படி போனா எல்லாரும் இங்கேயே செத்துருவோம் என்று கத்துறான். ஆனா கீழ விழுந்தவனே இன்னும் ஹோப் விடல. பரவாயில்ல, நம்ம கிட்ட எம்பயர் ஹீரோ பர்ன் இருக்காரு என்று சொல்றான். அதுக்குள்ள முன்னாடி நடந்துகிட்டு இருந்த பர்ன் அவர்களோட வாய்ஸ் கேட்டு, உங்க வாய்ஸ் இன்னும் கேக்குதுன்னா நீங்க ஃபைன் தான், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடலாம் என்று சொல்றான். பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் உடனே எஸ் ஹீரோ என்று ஷவுட் பண்றாங்க. ஆனா பர்ன் ஃபேஸ் சீரியஸ். அவன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறான். பாரி மெம்பர்ஸ் எல்லாரும் மென்டலி பிரேக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க இந்த டஞ்சனுக்குள் ஃபர்ஸ்ட் என்டர் ஆனப்போ 74 பேர் இருந்தோம். ஆனா இப்போ 43 பேர் மட்டும் சர்வைவ். 31 பேரை லூஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி 43 பேர் தான் சம்ஹவ் உயிரோட இருக்காங்க. எல்லாரும் ஃபுல் முயற்சி போட்டாங்க. ஆனா நம்ம ஆலைஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த இடம் சாதாரண டஞ்சன் கிடையாது. 7 மெலவலன்ட் டஞ்சன்ஸ்ல ஒன்னான கோர் ஆஃப் த ஏன்ஷன்ட். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஷடனா முன்னாடி பாயிண்ட் பண்ணி, சார் பர்ன், அங்க பாருங்க என்று சொல்றான். பர்ன் முன்னாடி பார்க்கறான். ஒரு ஜிகன்டிக் டார்க் ஹால். அத பார்த்த உடனே பர்ன் மைண்ட் வாய்ஸ், ஃபைனலி நாங்க வந்துட்டோம். இதுதான் டஞ்சனோட எண்ட் பாயிண்ட். கோர் ஆஃப் தி ஏன்ஷன்டோட ஃபைனல் ஏரியா. இத்தனை சாக்ரிஃபைஸ், இத்தனை டெத்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் ஃபைனலி டெஸ்டினேஷன் வந்துட்டாங்க. அந்த ரூம் ஃபுல் ட்ரெஷர். சாதாரண ட்ரெஷர் இல்ல, மனிதர்கள் லைஃப் முழுக்க ஏர்ன் பண்ண முடியாத அளவுக்கு ரிச்சஸ். அது மட்டுமல்ல, லக் இருந்தா லெஜெண்டரி வெப்பன்ஸான 36 வர்ச்சுவஸ் மாஸ்டர் பீசஸ் கூட இங்க இருக்கலாம். ஆனா இதெல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த டஞ்சனோட ரூலர், ஃபைனல் பாஸ், அதுவும் இங்கதான். சடன்லி முழு ரூமும் ரம்பிள் ஆக ஆரம்பிக்குது. தர இட்செல்ஃப் ஷேக் ஆகுது. பர்ன் உடனே சீரியஸ் ஆகி, எவ்ரி ஒன் ஃபார்மேஷன், ஷீல்ட் யூசர்ஸ் ஃப்ரண்ட், சோர்ட்ஸ்மென் ரெடி, மெஜிஷியன்ஸ் லைட் கிரியேட் பண்ணுங்க, விசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் என்று கமாண்ட் கொடுக்கறான். மெஜிஷியன்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி லைட் உருவாக்குறாங்க. மெதுவா அந்த டார்க் ரூம் இல்லுமினேட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் வெப்பன்ஸ் டைட்டா புடிச்சுக்கிட்டு நர்வஸா நிக்கறாங்க. அந்த ரம்பிளிங் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. ஒரு மேஜிஷியன் லைட் இன்னும் இன்க்ரீஸ் பண்றேன் என்று சொல்லுறான். பர்ன் உடனே எவ்ரிவன் காட் ஆப் என்று வார்னிங் கொடுக்கறான். அடுத்த செகண்ட் லைட் முழுசா ரூம கவர் பண்ணும்போது அவருக்கு முன்னாடி ஒரு ஜிகன்டிக் மான்ஸ்டர். அதோட ஐஸ் மட்டும் ஸ்ட்ரைட்டா இன்ட்ரூடர்ஸ பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டர் மெதுவா தன் வாய திறக்குது. ஒரே பைட்ல எல்லாரையும் ஸ்வாலோ பண்ணிடணும் மாதிரி. அத பார்த்த பர்ன் ஃபேஸ் முழுக்க ஃபியர். ஹீரோ பர்ன் லிட்ரலி ஸ்கேர்ட். அவன் உடனே கத்துறான், ரன் அவே, இது இம்பாசிபிள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு ஸ்கெலட்டன் நைட் நேம்ட் பேட்ரிக், ஃபைனல் பாஸ், ஸ்வாலோவ் கிட்ட லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி, சிச்சுவேஷன் சம்மரைஸ் பண்றேன். ஹியூமன்ஸ் எல்லாரும் டென்ஷனுக்குள் இன்வைட் பண்ணி வந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் டயர்ட் கண்டிஷன்ல ஃபைட் பண்ணியும் சம்ஹவ் சர்வைவ் பண்ணிட்ட. அதுதான ஸ்டோரி என்று கேக்குறான். அதுக்கு ஸ்வாலோ என்ன சொல்றான் தெரியுமா? ஃபுல் லேசி டோன்ல, எப், நான் ஒரே நேரத்துல 2 எனிமீஸோட ஃபைட் பண்ணேன்.
ஒன்னு ஹியூமன்ஸ், இன்னொன்னு என் தூக்கம், பேட்ரிக் கொஞ்சம் காம் டவுன் ஆகலாமே என்று சொல்றான். ப்ரோ, இமேஜின் பண்ணி பாருங்க. என்டையர் கான்டினென்ட் பயந்து நடுங்குற ஃபைனல் பாஸ் ஹியூமன்ஸ் இன்வைட் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்திருக்கான். பேட்ரிக் அத கேட்டுட்டு லிட்ரலி எக்ஸ்ப்ளோட் ஆகுறான். காலம் டவுன, நீ டஞ்சனோட ஃபைனல் பாஸ், ஆனா ஹியூமன்ஸும் ஃபேஸ் முன்னாடி வரைக்கும் வந்துட்டாங்க. அதுவும் போதாதுன்னு அவங்கள பார்த்துட்டு நீ யான் பண்ணியிருக்க. இது எந்த லாஜிக்ல சென்ஸ் ஆகுது? இது மைண்ட் செட் பிரச்சனை என்று ஃபுல் ஆங்கர்ல கத்துறான். அவன் ரெனே பக்கம் திரும்பி, நீயே சொல்லு ரெனே, இது நார்மலியே என்று கேக்குறான். ஆனா ரெனே அவங்க கம்ப்ளீட்லி ஸ்வாலோ சிம். அவ ஷைனிங் ஐஸ்ல ஸ்வாலோவை பார்த்துக்கிட்டு, ஆனா லார்ட் ஸ்வாலோ ஒரு யாவன் மட்டும் போட்டதாலே ஹியூமன்ஸ் ஓவர்வெல்ம் ஆயிட்டாங்க. அகைன் உங்க கிரேட்னஸ் பார்த்து நான் ஷார்ட் ஆயிட்டேன், லார்ட் ஸ்வாலோ என்று அட்மிரேஷனா சொல்றாள். பேட்ரிக் உடனே ஃபேஸ் பாலும். ஆமா, சரி, எல்லாத்தையும் விட்டுடலாம். இந்த டென்ஷன் அஃபிஷியலி ஃபினிஷ்டு. ஸ்வாலோ அதுக்கப்புறம் பேட்ரிக் ஐ காம் பண்ண ட்ரை பண்றான். அப்படி நெகட்டிவா இருக்காதே, அதிகமா டென்ஷன் எடுத்தா உன் போன்ஸ்கே பேட் என்று கேஷுவலா சொல்றான். ப்ரோ, இமேஜின் பண்ணி பாருங்க. மற்ற ஃபைனல் பாஸ் எல்லாம் ஐ வில் டிஸ்ட்ராய் ஹியூமனிட்டி அன்னு பேசும். ஆனா இவன் ஸ்ட்ரெஸ் எடுத்தா எலும்பு வீக் ஆகும் இன்னும் ஸ்கெலட்டனுக்கே ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கறான். இதுக்கப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் சீரியஸ் சைடு போகுது. இந்த டஞ்சன் சாதாரண டஞ்சன் கிடையாது. மனிதர்கள் இம்பாசிபிள்னு ஆஃபிஷியலி டிக்ளேர் பண்ணிய 7 மெலவலன்ட் டஞ்சன்ஸ்ல ஒன்னு. அதோட பேர் கோர் ஆஃப் தி ஏன்ஷன்ட். பொதுவா டஞ்சன் ரெய்ட்ஸ் எப்படி நடக்கும் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹியூமன்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் கிட்ட ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க எப்போ அட்டாக் பண்ணணும்னு அவங்களே டிசைட் பண்ணலாம். ரெடியானப்போ வரலாம். ஸ்ட்ராங் பார்ட்டி கலெக்ட் பண்ணிக்கலாம். வெப்பன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா மான்ஸ்டர்ஸ், அவங்க எப்பவும் டஞ்சனை டிஃபெண்ட் பண்ண ரெடியா இருக்கணும். யாரு எப்போ இன்வேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால இந்த எண்ட்லெஸ் ரெய்ட்ஸ் ஸ்லோலி டஞ்சனை வீக்கன் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு டஞ்சன்ல மான்ஸ்டர்ஸ் கில் ஆகும், ரிசோர்சஸ் குறையும், கார்டியன்ஸ் டை ஆகும். இப்படி கிராஜுவலி டஞ்சன் கொலாப்ஸ் ஆகிடும். ஆனா எல்லா டஞ்சனுமும் அப்படி இல்ல. ஒரு காலத்துல கவுண்ட்லெஸ் டஞ்சன்ஸ் உருவானப்போ சில டஞ்சன்ஸ் மட்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல். ஹியூமன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் பார்ட்டி அனுப்பினாலும் அந்த டஞ்சனை கிளியர் பண்ண முடியல. சிம்பிளா சொல்லணும்னா ஹியூமனிட்டி இட் செல்ஃப் ஃபியர் பண்ற டஞ்சன் அந்த ஸ்பெஷல் டஞ்சன்ஸ் தான் மெலவெலண்ட் டஞ்சன்ஸ். அதுலயும் ஸ்ட்ராங்கஸ்ட் 7 மட்டும் 7 மெலவெலண்ட் டஞ்சன்ஸ்னு அழைக்கப்பட்டது. இவ்வளவு டேஞ்சரஸா இருந்ததால ஹியூமனிட்டி ஃபைனலி ஒரு டிசிஷன் எடுத்துச்சு. இந்த 7 டஞ்சன்ஸை இப்போதைக்கு டஸ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு அஃபிஷியலி ஹோல்ட்ல போட்டுட்டாங்க. அதாவது இந்த டஞ்சன் கிளியர் பண்ணவே முடியாதுன்னு ஹியூமன்ஸ் தெம்செல்வ்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த இம்பாசிபிள் டஞ்சன்ஸ்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தது நம்ம லேசி ஃபைனல் பாஸ் ஸ்வாலோ இருக்கிற கோர் ஆஃப் தி ஏன்ஷன்ட். இந்த டஞ்சன் ஏன் இவ்வளவு டெரிஃபையிங்னு சொல்றாங்கன்னா, இதுல சிம்பிளா பாஸ் ரூம் மட்டும் இல்ல, என்டையர் டஞ்சன் இட் செல்ஃப் ஒரு டெத் ட்ராப். டஞ்சன் முழுக்க கவுண்ட்லெஸ் மான்ஸ்டர்ஸ் ரோம் பண்ணிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த டஞ்சனுக்கு 3 டிஃபரெண்ட் பாத்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாத்துக்கும் செப்பரேட் கார்டியன். அதாவது ஃபைனல் பாஸை ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மான்ஸ்டர்ஸை தாண்டணும். லெஃப்ட் சைட் பாத், அதுக்கு பேர் ரெட் பாத். இந்த பாத்தை கார்ட் பண்றது ஒரு ஹோமன்குலஸ் மெய்ட். அவங்க பேர் ரினே, ஆனா ஹியூமன்ஸ் அவளை வேற மாதிரி அழைப்பாங்க, பிளேட் மெய்ட். அந்த நிக்நேம் இட் செல்ஃப் டேஞ்சரஸா இருக்கு ப்ரோ. ஏன்னா மேட் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவ லிட்ரலி கிளிங் மெஷின். அடுத்தது மிடில் பாத், ப்ளூ பாத். இத காட் பண்றது நம்ம ஸ்கெலட்டன் நைட் பேட்ரிக், ஒரு ஃபுல் டெத் ஆரா வீசுற டெத் நைட். அவனை பார்த்தாலே நார்மல் ஹியூமன்ஸ் ஹார்ட் அட்டாக் வாங்கிடுவாங்க போல. ஆனா ரைட் சைட் பாத், அதுதான் வர்ஸ்ட். அந்த பாத் முழுக்க ஃபில்த், ஸ்லைம், டிஸ்கஸ்டிங் கரப்ஷன். அதுக்குள்ள என்ன இருக்கு என்பதே ஹியூமன்ஸ்க்கு தெரியாது. கரெக்ட் இன்ஃபர்மேஷன் யாரிட்டமும் இல்ல. ஏன்னா உள்ள போன பல பேரும் திரும்பியே வரல. அந்த பாதை காட் பண்றது அன்னோன் நம்பர் ஆஃப் டென்டாக்கிள்ஸ். எத்தனை இருக்குன்னே தெரியாது. இதெல்லாத்துக்கும் மேல இந்த இம்பாசிபிள் டஞ்சனோட ரூலர் ஒரு ஏன்ஷன்ட் மான்ஸ்டர். எம்பயர் மித்ஸ்ல கூட பேர் வரும் அளவுக்கு டேஞ்சரஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அவன்தான் ஸ்வாலோ. இதையெல்லாம் ஒரு புக்ல இருந்து ரீனி ரீட் பண்ணிட்டு இருக்கிறா. புக் க்ளோஸ் பண்ணிட்டு அவ சொல்றா,
லார்ட் ஸ்வாலோ, நீங்க ஆர்டர் பண்ண மாதிரி இந்த புக்ஸ் ஹியூமன்ஸ் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரூடர்ஸ் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. ப்ரோ, இங்க தான் ட்விஸ்ட். இந்த டஞ்சனோட இன்ஃபர்மேஷன் ஹியூமன்ஸ் கிட்ட லீக் ஆனது ஆக்சிடென்ட் இல்ல. ஸ்வாலோ ஹிம்செல்ஃப் டெலிபரேட்லி ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். அதுக்கு ஸ்வாலோ என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறான்னா, டஞ்சன் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு நோ ஹவ் இருக்கு. நம்மள முழுக்க மிஸ்ட்ரியா வச்சுட்டோம்னா ஹியூமன்ஸ் இன்சைடு வரவே திங்க் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்பதான் இந்த டஞ்சன் பத்தி நமக்கு நிறைய தெரியும் கான்ஃபிடன்ஸ் வாங்கிட்டு உள்ள வருவாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இந்த புக்ஸ்ல பாதிக்கு மேல ஃபோல்ஸ் இன்ஃபர்மேஷன். ப்ரோ லிட்ரலி ஹியூமன்ஸை பேட் பண்றான். மாட்ஸ் ஃப்ளேம்குள்ள போற மாதிரி ஹியூமன்ஸ் டஞ்சன்குள் ரன் பண்ணி வந்துடுறாங்கன்னு அவன் சிரிக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்வாலோ கூட சர்ப்ரைஸ் ஆகுறான். ஸ்டில் இவ்ளோ பேர் ஒரே நேரத்துல வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டோட்டலா 74 பேரா வந்தது என்று கேக்குறான். ரீனி நோட் பண்ணிட்டு எஸ். அதுக்கப்புறம் அவ காமா இன்னொரு டெரப்பிங் விஷயம் சொல்றா. ஆனா மேஜாரிட்டி எக்விப்மெண்ட் எல்லாம் 116 பிளாக் டென்டகிள்ஸ் மெல்ட் பண்ணிடுச்சு. அதனால யூஸ் பண்ண முடியாது. ஸ்டில் ரிமைனிங் எக்விப்மெண்ட் மட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ப்ரோ கேஷுவலி சொல்றாங்க 116 பிளாக் டென்டிகிள்ஸ்னு, அதாவது ஹியூமன்ஸ் வெப்பன்ஸ் ஆர்மார் எல்லாம் லிட்ரலி டிசால்வ் பண்ணிட்டுச்சு. ஆனா ரீனி நெக்ஸ்ட் லைன்ல லிட்டில் ஃப்ளெக்ஸ் பண்றாள். நான் இருந்திருந்தா எக்விப்மெண்ட் டேமேஜ் ஆகாம ஹியூமன்ஸை ஹேண்டில் பண்ணிருப்பேன். அதாவது அவ சோலோவா என்டையர் ரேட் பார்ட்டிய டிஸ்ட்ராய் பண்ணிருப்பா. ஸ்வாலோவ் அதை கேட்டுட்டு சிரிக்கிறான். ஷூர், அதுக்காக ஹியூமனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பியா? ரினே கியூட்டா ஸ்மைல் பண்றா. ப்ரோ, இங்க ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ரினிக்கு ஸ்வாலோ மேல ஒரு டிஃபரண்ட் அஃபெக்ஷன் இருக்கு. அந்த சைட்ல பேட்ரிக் டிஸ்டன்ஸ்ல இருந்து இவங்க இருவரையும் ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கான். ப்ரோ லிட்ரலி தேர்ட் வீல் மாதிரி ஃபீல் பண்றான். அவன் இரிட்டேட் ஆகி, எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம இங்க மீட்டிங்காக கேதர் ஆனோம்ல, அல்லது ப்ளே பண்ண வரோமா? அப்போ ஏன் நீங்க 2 பேரும் இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க என்று கேக்குறான். அதுக்கப்புறம் சார்காஸ்டிக்கா சிரிச்சுக்கிட்டு, இங்க அட்மாஸ்பியர் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு, உங்க அருகில் இருந்தாலே எனக்கு கெவிட்டி வந்துரும் போல. ஆக்சுவலி டீத் மட்டும் இல்ல, என் என்டையர் ஸ்கல்லியே ராட் ஆயிடும் போல. ப்ரோ ஸ்கெலட்டன்கே கிரிஞ்ச் ஆகுது. அதுவும் போதாதுன்னு ஸ்வாலோவை பார்த்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பாஸ், நீ பாலிமார்ஃப் ஆகுறதுனா ப்ராப்பரா ஆகுங்க. இப்போ ரினி ஐ பேட் பண்ணும்போது உங்களுக்கு 6 ஃபிங்கர்ஸ் இருந்தது தெரியுமா? ஸ்வாலோ தன் கைய பார்த்துட்டு கால்மா, ஓ ட்ரூ, எனக்கு 6 ஃபிங்கர்ஸ் இருக்கு என்று சொல்றான். ப்ரோ, இமேஜின் பண்ணுங்க, இந்த கண்டினென்ட் ஃபேர் பண்ற ஃபைனல் பாஸ் ஹியூமன் டிஸ்கைஸ் போட்டிருக்கான். ஆனா 6 ஃபிங்கர்ஸ் மறக்கிறான். பேட்ரிக் உடனே, ஸ்டில் இது லாஸ்ட் டைம் விட பெட்டர். அப்போ நீ ஸ்மைல் பண்ணும்போது 42 டீத்துக்கு மேல இருந்துச்சு. உன்னை பார்த்ததும் என் ஸ்பைன் முழுக்க சில்ஸ் போயிருச்சு. ரீனி மீன் வயல் பாட்ரிக்கை பார்த்து, உன் ஜா கிளாக்கிங் சவுண்ட் ரொம்ப லவுடா இருக்கு என்று சொல்றாள். பேட்ரிக் உள்ளுக்குள்ள லிட்ரலி பிரேக் டவுன் ஆகுறான். இந்த நான்சென்ஸ் இனிமேல் டாலரேட் பண்ண முடியாது, நான் கார்டியன் ஜாபை குவிட் பண்ணிடணும் என்று நினைக்கிறான். ப்ரோ, ஆனஸ்ட்லி பேட்ரிக் தான் இந்த டஞ்சனோட ஓன்லி சேன் பர்சன். அதுக்கப்புறம் ரினி சீரியஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. ஓகே, மெயின் டாபிக்கு வரலாம். உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், ஹியூமன்ஸ் ஃபைனலி ரைட் பாத் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ப்ரீவியஸ்லி நோபடி டேர்ட் என்டர் தட் டிஸ்கஸ்டிங் இன்ஃபெக்டட் ரூட். ஆனா இப்போ ஹியூமன்ஸ் சம்ஹவ் அந்த பாத்ல பெனிட்ரேட் பண்ணிட்டாங்க. ரினி தொடர்ந்து சொல்றா, ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ப்ராசஸ்ல ரைட் பாத் டிஃபெண்ட் பண்ணிய 116 பிளாக் டென்டக்கிள்ஸ் ஹியூஜ் இன்ஜூரிஸ் வாங்கியிருக்கு. அது கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கு. ப்ரோ, 116 பிளாக் டென்டக்கிள்ஸ்னு கேஷுவலா சொல்றாங்க. அதாவது அந்த என்டையர் ஏரியா இட்செல்ஃப் லிவிங் நைரேட். ஆனா ஸ்வாலோ அக்கின் ஃபுல் லேசி ரியாக்ஷன். அவ்வளோ worry பண்ணாதீங்க. டென்டக்கிள்ஸ் ரீஜெனரேஷன் கிரேசியா இருக்கும். கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணலாம். worst கேஸ் அன்னதர் கார்டியன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ லிட்ரலி எம்ப்ளாய் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பேசுறான். பேட்ரிக் உடனே ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறான். பாஸ், அப்படின்னா ஒரே நேரத்துல 2 கார்டியன்ஸ் தேடுங்க, நானும் குவிட் பண்ணணும். ஸ்வாலோ இமீடியேட்டா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்
நீ லைஃப் ஃபுல் என்னோட ஸ்லேவ். ப்ரோ கேஷுவலி ஸ்லேவரி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஸ்வாலோ சீரியஸா சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றான். ரிகார்ட்லெஸ், இப்போ ஹியூமன்ஸ் ஒன்லி ரைட் பாத் ஐ தான் டார்கெட் பண்ணுவாங்க. பேட்ரிக் உடனே கன்சர்ன் ஆகுறான். அப்படின்னா ரைட் நவ்வே அனதர் சப்சிஜேஷன் பார்ட்டி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்வாலோ என்ன பண்ணிருக்கானா, ஒரு செம்ம டேஞ்சரஸான பிளான் போடுறான். ஏன்னா ஹியூமன்ஸ் இப்போ ரைட் பாத் ஓபன் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அதே வழியா கூட்டமா வரப்போறாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரெனே சொல்றா, இப்போ இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாரும் கம்யூனிகேஷன் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்டா தகவல் அனுப்புறாங்க. அதனால ரைட் பாத் ஓபன் ஆயிருச்சுன்னு நியூஸ் ஆல்ரெடி எல்லா இடத்துக்கும் போயிருக்கும். அதாவது ஒரு டஞ்சன்ல ஒரு சின்ன ஓப்பனிங் கிடைச்சாலே ஹியூமன்ஸ் ஃபுல் ஆர்மி எடுத்துக்கிட்டு ரஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கே ஸ்வாலோ காமா, சரி அப்படின்னா நாமளும் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி போடணும்னு சொல்றான். இங்க தான் நம்ம லேசி பாஸ் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் ரெனேவ பார்த்து, நீ இதுவரைக்கும் ரெட் பாத் கார்ட் பண்ணிட்டு இருந்தியா? இனிமேல் நீ ரைட் சைடு இன்ஃபெக்டட் பாத் போன்னு சொல்றான். ஏன்னா ஹியூமன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அங்க ஓப்பனிங் இருக்கு, கார்டியன் வீக்கா இருப்பான் அன்னு நினைச்சு எல்லாரும் அந்த வழியா போவாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு? ரெனே. அந்த ஹோமன்குலஸ் மேட் லிட்ரலி ஒரு மனித ஸ்லாட்டர் மெஷின் மாதிரி. ரெனே கூட கான்ஃபிடென்ஸா, எத்தனை ஹியூமன்ஸ் வந்தாலும் நான் டிஃபெண்ட் பண்ணிடுவேன், லார்ட் ஸ்வாலோ அன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஸ்வாலோ பேட்ரிக் கிட்ட திரும்பி, நீ ரெட் பாத் கார்ட் பண்ணு சொல்றான். உடனே பேட்ரிக் கன்ஃபியூஸ்டா, நானா? ஏன் அன்னு கேக்குறான். அப்போ ஸ்வாலோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஹியூமன்ஸ் ரெனே ரைட் பாத்ல இருக்கான்னு தெரிஞ்சதும் பயந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ரெட் பாத் போவாங்க. அங்க நீ இருப்ப. அதாவது இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப். ஒரு சைடுல ரெனே, இன்னொரு சைடுல டெத் நைட் பேட்ரிக். எந்த வழி போனாலும் டெத் கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பேட்ரிக் டென்ஷனா, சரி பாஸ், அப்படின்னா ஹியூமன்ஸ் சென்ட்ரல் ப்ளூ பாத் வந்தா என்ன பண்ண போறீங்க?ன்னு கேக்குறான். இங்க ஸ்வாலோ சொல்ற டயலாக் செம்மா. அவன் ஒரு பெரிய சை விட்டுட்டு, வேற வழி இல்ல, அப்போ அவங்களுக்கு என்னோட டைரக்ட் டேட் கிடைக்கும்னு சொல்றான். அதாவது ப்ளூ பாத் வந்தா ஃபைனல் பாஸ் ரூம் டைரக்ட் என்ட்ரி. அதுக்கே பேட்ரிக் லிட்டரலி ஷாக் ஆயிட்டு, இது என்னடா கேவலமான பிளான்னு கேக்குறான். ஆனா ரெனே மட்டும் ஃபுல் அட்மிரேஷன் மோட்ல, இது பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி லார்ட் ஸ்வாலோன்னு புகழ ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ஸ்வாலோ என்ன சொன்னாலும் ஜீனியஸ் மூவ் தான். அதுக்கப்புறம் அவ சொல்றா, இப்போ முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த ஸ்வாட் விஷயத்தை தான் ஹேண்டில் பண்ணணும். ஸ்வாலோ உடனே, எந்த ஸ்வாட் அன்னு கேக்குறான். இங்க தான் காமெடி பீக். ஹியூமன்ஸ் சைடுல லெஜெண்டரி வெப்பன் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஃபைனல் பாஸ் கிட்ட அத பத்திய ஐடியா கூட இல்ல. அதுக்கப்புறம் பேட்ரிக் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த சப்சிஜேஷன் பார்ட்டி லீடர் யூஸ் பண்ண ஸ்வாட். இந்த தடவை வந்த ஹியூமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா ஸ்வாலோ இன்னும் பிளாங்க் ஃபேஸ்ல, அதான் கேட்டேன், என்ன ஸ்வோர்டுன்னு மறுபடியும் கேக்குறான். பேட்ரிக் ஃபேஸ் பால்மா பண்ற லெவலுக்கு போயிட்டு, பாஸ் 36 வர்ச்சுவஸ் மாஸ்டர் பீசஸ் தெரியாதா?ன்னு கேக்குறான். இந்த 36 மாஸ்டர் பீஸ்னா ஹியூமன்ஸ் உலகத்துல லெஜெண்டரி வெபன்ஸ். சில வெபன்ஸ் இல்ல, ஆனா பிரைஸ்லெஸ் ட்ரெஷர்ஸ். அதுல இந்த ஸ்வாட் வந்து 14வது மாஸ்டர் பீஸ். அதோட பேரு டாஷ் டனாபெல்லா. அதாவது ஹீரோ பர்ன் யூஸ் பண்ண வெப்பன். சாதாரண வெப்பன் இல்ல, ஒரு உலக ஃபேமஸ் லெஜெண்டரி ஆர்டிஃபெக்ட். ஆனா நம்ம ஸ்வாலோவுக்கு அப்படியான்னு இருக்கான். இதுதான் இந்த சீரீஸோட பிக்கஸ்ட் சாரம். உலகமே பயந்து பேசுற ஃபைனல் பாஸ். ஆனா அவன் ஹிம்செல்ஃப் ரொம்ப கேர்லெஸ், லேசி, க்ளூலெஸ். அதுக்கப்புறம் ஸ்வாலோ ஃபைனலி நினைவு கூர்றான். ஆஹா, அந்த 36 மாஸ்டர் ஷெஃப்ஸா?ன்னு சொல்றான். இங்க பேட்ரிக் லிட்ரலி சாகுற லெவலுக்கு போயிருப்பான். லெஜெண்டரி மாஸ்டர் பீஸ் வெப்பன் ஐ மாஸ்டர் ஷெஃப்னு சொல்றானே. மேலுமா ஸ்வாலோ கூலா, அதுல மாதிரி சில ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டோரேஜ்லயும் இருக்கேன்னு கேஷுவலி சொல்றான். ப்ரோ, ஹியூமன்ஸ் உலகத்துல பிரைஸ்லெஸ் லெஜெண்டரி ட்ரெஷர்ஸ். இவங்க டஞ்சன் ஸ்டோரேஜ்ல தூசி படிச்சு கிடக்குது. அதுக்கே பேட்ரிக் கரெக்ஷன் கொடுக்கறான். மாஸ்டர் ஷெஃப்ஸ் இல்ல பாஸ், மாஸ்டர் பீசஸ். அதுவும் சட்டலா ரிமைண்ட் பண்றான், ரெனே யூஸ் பண்ற வெப்பன் கூட அந்த 36 மாஸ்டர் பீஸ்ல ஒண்ணு. அதுக்கப்புறம்
ஸ்வாலோ சீரியஸா இந்த தடவை ஹியூமன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க சொல்றான். இங்க பேட்ரிக் பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்வாட்டை என்ன பண்ணலாம்? என்ட்ரன்ஸ் அருகில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்தா ரிஸ்கி. ஹியூமன்ஸ் மீண்டும் எடுத்துட்டா ப்ராப்ளம். அதாவது இந்த டனாபெல்லா சாதாரண ஸ்வாட் இல்ல. ராண்ட் ஹேண்ட்ஸ் போனா பெரிய டிசாஸ்டர். அதனால பேட்ரிக், பாஸ் நீங்களே இத ஹேண்டில் பண்ணுங்க ஆன்னு சொல்றான். ஆனா ஸ்வாலோ உடனே நீயே யூஸ் பண்ணலாமே பேட்ரிக் அன்னு கேக்குறான். பேட்ரிக் அதே ஷாக் ஃபேஸ்ல நிஜமாவா? ஏன்னா யூசுவலி இந்த மாதிரி லெஜெண்டரி ஐட்டம்ஸ் பாஸ் தான் வச்சுப்பான். ஆனா ஸ்வாலோக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்ல. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஆ அன்னு சொல்றான். பேட்ரிக் கூட லிட்டில் ஹாப்பியா சிரிச்சுட்டு சரி ஸ்வாலோ ஆர்டர்னா யூஸ் பண்றேன் அக்செப்ட் பண்றான். இங்க நரேட்டர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு சைடுல அல்டிமேட் லாயல் மேட்ரினே, அவளோட உலகமே ஸ்வாலோ. இன்னொரு சைடுல பேட்ரிக், டஞ்சன்ல ஒரே சென்சிபிள் ஆள், பாஸை ரோஸ்ட் பண்ற ஃபுல் டைம் எம்ப்ளாய். மற்றொரு சைடுல லார்ட் ஸ்வாலோ, ஏன்ஷன்ட் மான்ஸ்டர் பட் லேசினஸ் எம்பாடிமெண்ட். இப்போ கவனிங்க, ஸ்வாலோ ஆக்சுவலி பேட்ரிக் கிட்ட அந்த ஸ்வாட் கொடுத்ததுக்கு ஒரு ஹிடன் ரீசன் இருக்கு. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த ஸ்வாட் கிடைச்சா அட்லீஸ்ட் பேட்ரிக் அவன் ரைப் கேஜுக்குள்ள மறைச்சு வச்ச ரெசிஷன் லெட்டரை தூக்கி எறிவான். அதாவது பேட்ரிக் தினமும் நான் இந்த ஜாப் விட்டுட்டு போயிடணும் அன்னு மென்டல் பிரேக் டவுன்ல இருக்கான். அதுக்கப்புறம் ரெனே நெக்ஸ்ட் டாபிக்கு போறா. மீதமுள்ள ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணலாம் லார்ட் ஸ்வாலோ கேக்குறா. ஸ்வாலோ யூஷுவல் பிசினஸ் மோட்ல பயன்படுத்த முடிஞ்சதை யூஸ் பண்ணுங்க. யூசஸ் ஐட்டம்ஸ்னா நெக்ஸ்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு பேட்டா வச்சிருங்க சொல்றான். அதாவது டஞ்சன் எகனமி இட்செல்ஃப் இவங்க ரேன் பண்றாங்க. ரெனே நோட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நான் பாத்துக்கிறேன் சொல்றா. ஆனா அவள் ஒரு ப்ராப்ளம் மென்ஷன் பண்றா. மேஜிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ற மான்ஸ்டர்ஸ் இப்போ இல்ல. அதனால மானா ஸ்டோன்ஸ் செல் பண்ணிட்டா நல்ல மணி வரும். ஸ்வாலோ உடனே அப்படியா, அப்ப நான் ஹியூமன் வில்லேஜ் போயிட்டு வரட்டுமா கேக்குறான். இந்த டயலாக் கேட்ட உடனே பேட்ரிக், ரெனே இருவரும் ஃப்ரீஸ். வாட் அன்னு ரியாக்ஷன். ஸ்வாலோ இன்னசென்ட்டா ஏன் அன்னு கேக்குறான். பேட்ரிக் உடனே எக்ஸ்பிளைன் பண்றான். பாஸ், நீங்க ஹியூமன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராப்பரா செய்யவே மாட்டீங்க. பாருங்க, டெய்ல் கூட வெளியே தெரியுது. அதாவது இவன் டிஸ்கைஸ் போட்டாலும் மான்ஸ்டர் வைப் ஃபுல்லு வெளியே தெரியும். ஸ்வாலோ கீழே பார்த்தா உண்மையிலேயே டெய்ல் வெளியே இருக்கு. அவன் ஆமால கால்மா அக்செப்ட் பண்றான். இங்க தான் ரெனேவ அனுப்ப முடிவு பண்றாங்க. ஸ்வாலோ கியூட்டா, அப்போ ரெனே நீ போய் டேஸ்டி ஃபுட் நிறைய வாங்கிட்டு வா சொல்றான். ப்ரோ லிட்டரலி டஞ்சன் ரூலர், ஆனா ப்ரையாரிட்டிஸ் என்ன? ஸ்லீப், ஃபுட், நோ ஸ்ட்ரெஸ். அடுத்த நாள் காலையிலே ரெனே வெளிய கிளம்ப ரெடி ஆகுறா. வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காமா டவுனுக்கு போறா. இப்போ கவனிங்க, இந்த ரெனே யாருன்னா ஒரு மேலவலண்ட் டஞ்சன் கார்டியன். ஹியூமன்ஸ் பார்த்தா நடுங்க வேண்டிய மான்ஸ்டர். ஆனா இப்போ என்ன பண்ண போறா? மனுஷங்க டவுனுக்கு போய் மானா ஸ்டோன்ஸ் செல் பண்ண போறா. அதுவும் டோட்டலி கேஷுவலா. அவ நியர்பை அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு போறா. அங்க இருந்த ஸ்டாஃப் மானா ஸ்டோன்ஸ் பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறான். அவன் ஸ்ட்ரெயிட்டா இத நாங்க வாங்க முடியாது சொல்றான். ரெனே கன்ஃபியூஸ்டா ஏன் கேக்குறா. அதுக்கே அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். நீ கொண்டு வந்திருக்கும் ஸ்டோன் பி ரேங்க் மனஸ்டோன் விட பெரியது. அதாவது இது சாதாரண ஐட்டம் இல்ல. ஒரு ஆவரேஜ் காமனர் இப்படிப்பட்ட ஸ்டோன் வாங்க 10 வருஷம் சேமிக்கணும் சொல்றான். ப்ரோ, டான்ஜன்ல இவங்க கேஷுவலா த்ரோ பண்ற ஸ்டோன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு லைஃப் டைம் சேவிங்ஸ். அவன் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இம்பீரியல் பேலஸ் மேஜிஷியன்ஸ் இல்ல ஹை ரேங்க் மேஜிக் டவர் மேஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்றான். ரெனே உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறா. கேபிட்டல் போவதா இல்ல மேஜிக் டவர் போவதா? ஆனா அவளுக்கு ஹியூமன்ஸ் பிடிக்காது, எஸ்பெஷலி மேஜிக் டவர் சைடு. லார்ட் ஸ்வாலோவுக்காக இல்லன்னா அவ அங்க போவே மாட்டா. ஆனா இறுதியில சரி நான் போறேன் முடிவு பண்றா. அந்த கில்ட் ஸ்டாஃப் கூட ஃப்ரெண்ட்லியா பாத்து போகிட்டோ சொல்றான். அப்புறம் கீழே ஒரு மேனா ஸ்டோன் கிடக்கிறது அவனுக்கு தெரியும். ஹேகிட், ஒரு ஸ்டோன் விட்டுட்டு போற சொல்றான்.
அதுக்கே ரெனே திரும்பாமலே, அது டிப். தகவலுக்கு தேங்க்ஸ். ஹியூமன் அன்னு சொல்றா. ப்ரோ! ஒரு மானா ஸ்டோனை டிப்பா விட்டுட்டு போறா. அந்த கில்காய் மைண்ட் வாய்ஸ்ல, என்னடா இந்த பைத்தியம் அன்னு இருக்கான். மேலுமா, நீயும் ஹியூமன் தானே ன்னு சொல்லிக்கிட்டே கன்ஃபியூஸ் ஆகுறான். ஏன்னா ரெனே பேசுற வைஃப் இட்செல்ஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவள் மேஜிக் டவர் விங்க்கு போறா. அங்க டவர் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தன் வந்து, நீ மெயினா ஸ்டோன்ஸ் செல் பண்ண வந்தியா அப்படின்னா கில்ட் மாஸ்டரை மீட் பண்ணணும், என்னோட ஃபாலோ பண்ணு அன்னு சொல்றான். ரெனே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகும்போது கூட அனலைஸ் பண்றா. டவர் ஸ்ட்ரக்சர் மேல இருக்கிறவன் தான் ஹெட். ஹியூமன்ஸோட மேஜிக் டவர்ஸ் கூட டென்ஷன் மாதிரியே இருக்கே. அதாவது ஈவன் ஹியூமன் பில்டிங்ஸையும் டஞ்சன் லாஜிக்ல கம்பேர் பண்றா. அவளோட தாட்ஸ் நடுவுல திஸ் வே கைட் இன்டரப்ட் பண்றான். அவள் ஃபைனலி கில்ட் மாஸ்டர் ரூம்குள்ள என்டர் ஆகுறா. அங்க ஒரு பவர்ஃபுல் மேஜ் மாதிரி இருந்தவன் வெல்கம் பண்றான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ். நான் கிரவுண்ட்மெட் ஆர்மர், இந்த மேஜிக் டவர் விங் லீடர். உன் பேரு? ரெனே அவனை பார்த்த உடனே நோட்டீஸ் பண்றான். இந்த மனிதனோட மன ரொம்ப பவர்ஃபுல். அதனால ரியல் நேம் சொல்லாம என் பேர் ரின் அண்ட் ஃபேக் நேம் யூஸ் பண்றா. கிரவுண்ட்மெட் காமா பேச ஆரம்பிக்கிறான். நீ குழந்தைன்னு இனிஷியலி இக்னோர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா காட் சொன்னா நீ பெரிய குவாண்டிட்டி மண் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு. அவன் டவர் ரெஃப்யூட்டேஷன் பத்தி பேசிட்டு, நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற ஹை ரேங்க் ஸ்டோன்ஸ் தான் கொண்டு வந்திருப்பேன்னு நம்புறேன்னு சொல்றான். அதுக்கே ரெனே, நீங்களே பாருங்க ஸ்டோன்ஸ் காட்டுறா. அந்த செகண்ட்லயே கிரவுண்ட்மெட் ஃபேஸ் சேஞ்ச். வாட் அவன் உள்ளுக்குள்ள ஷாக். இது எஸ் ரேங்க் மேனா ஸ்டோன்ஸா? அதுவும் ஹையஸ்ட் குவாலிட்டி. டாப் டயர் ஏ ரேங்க் ஸ்டோன்ஸுக்கு ஈக்குவல் லெவல். அவன் மைண்ட்ல இம்மீடியட்லி சஸ்பிஷன். இவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒரு குழந்தைகிட்ட எப்படி வந்தது? அவன் ரெனேவ சில்வர் ஹேர் நோட்டீஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவன் மைண்ட் வாய்ஸ். எம்பயர்ல 8 கிரேட் ஹவுசஸ்ல ஒரு சில்வர் ஹேர்ட் ஃபேமிலி இருக்கு. இந்த பான்யூ அந்த நோபல் ஃபேமிலில இருந்து ஓடி வந்தவளா? ஏன்னா நார்மலா இம்பாசிபிள். ஒரு ஸ்மால் கேர்ள் கிட்ட இந்த லெவல் ஐட்டம்ஸ் இருக்கவே முடியாது. அவன் மனசுக்குள்ள உலகமே டேஞ்சரஸ் பிளேஸ் அன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பொலைட்டா டோன்ட் சேஞ்ச் பண்ணி, மன்னிக்கணும், இந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி அன்பிலீவபிள் அன்னு சொல்றான். நாங்க இதை எல்லாத்தையும் வாங்கணும் அவன் ஆஃபர் கொடுக்கறான். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் 50 அவுன்ஸ் கோல்ட். ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்டோன்ஸ்க்கு 80 அவுன்ஸ் கோல்ட். அதாவது ரெனே கேஷுவலி கொண்டு வந்த மன ஸ்டோன்ஸ். ஒரு கிங்டம் லெவல் ட்ரெஷர். இங்கதான் ரெனேக்கு ஃபர்ஸ்ட் பெரிய கன்ஃபியூஷன் வருது. கிரவுண்ட்மெட் சொன்ன பிரைஸ் கேட்ட உடனே அவள் ஃப்ரீஸ் ஆயிடுறா. ஏன்னா முன்னாடி கில்ட்ல இருந்த மனிதன் என்ன சொன்னா? ஒரு ஆவரேஜ் காமனர் 10 வருஷம் வேலை பண்ணினா தான் இந்த மாதிரி மானா ஸ்டோன் வாங்க முடியும். அத ரெனே மைண்ட்ல கால்குலேட் பண்றா. ஒரு வருஷம் சமம் 10 அவுன்ஸ் கோல்ட் அப்படின்னா 10 வருஷம் சமம் 100 அவுன்ஸ். ஆனா இப்போ கிரவுண்ட்மெட் என்ன சொல்றான்? ஒரு ஸ்டோனுக்கு 50, சிலதுக்கு 80 அவுன்ஸ். ரெனே ஸ்ட்ரைட் ஃபேஸ்ல, நீ ஜோக் பண்றியா உன்னு கேக்குறா. அதாவது அவளுக்கு மணி வேல்யூ தெரியாது. டஞ்சன்ல லிட்ரலி பிரைஸ்லெஸ் ட்ரெஷர்ஸ் குவியல் குவியலா கிடக்கும். கிரவுண்ட்மேட் உடனே பேனிக் மோட். இல்ல, உண்மையாவே நாங்க இத வாங்கணும். ஆனா அவன் ஆனஸ்டா ஒரு விஷயம் அட்மிட் பண்றான். நம்ம மேஜிக் டவர் விங்ல இருக்கிற டோட்டல் மணியையே யூஸ் பண்ணினாலும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ப்ரோ, ரெனே கேஷுவலி எடுத்துக்கிட்டு வந்த ஸ்டோன்ஸ் வேல்யூ ஒரு ஃபுல் மேஜிக் டவர் பட்ஜெட் ஐ விட அதிகம். அதுக்கே ரெனே சிம்பிளா, அப்படின்னா வாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க ன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிரவுண்ட்மெட் ஃபுல் கால்குலேஷன் முடிச்சிட்டு சொல்றான். என்கிட்ட டோட்டலா 2000 அவுன்ஸ் கோல்டு இருக்கு. அதுதான் எல்லாமே. ஆனா அதுவும் எனஃப் இல்ல. அதனால அவன் கேக்குறான், மணி கூட வேல்யூபிள் ஐட்டம்ஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவியா? ரெனே பிராக்டிகலா, அது ஈஸியா செல் ஆகணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும் ன்னு சொல்றா. கிரவுண்ட்மேட் கான்ஃபிடென்ட்டா சிரிச்சிட்டு, அத பத்தி கவலைப்படாத ன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவள டவர்ல இருக்கும் ஃபார்பிடன் ஸ்டோரேஜுக்கு கூட்டிட்டு போறான். இங்கதான் லக்ஸுரி ஐட்டம்ஸ் ஷோகேஸ் ஆரம்பிக்குது. முதல்ல ஒரு டைரா காட்டுறான். 4 கேரட் டைமண்ட்ஸ், அதுக்குள்ள மானா ஸ்டோன்ஸ் எம்பெடட். அடுத்து ஒரு creepy ஐட்டம், லிவிங் பிளாக் pearl. பாய்சன் அருகில் வந்தா அழுகுற சத்தம் விடும்.
அடுத்து ஆல்கமி ஒர்க். ஆனா ரெனே ஃபேஸ்ல இன்ட்ரஸ்ட் ஜீரோ. சரி, இந்த மாதிரி ரியாக்ஷன். கிரவுண்ட்மெட் கூட எக்ஸ்பிளைன் பண்றான். ஆல்கெமி கொஞ்சம் டட்டி டிசிப்ளின் மாதிரி பார்க்கப்படுது. ஆனா ரெனேக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல. அப்புறம் சடன்லி ஒரு ஐட்டம் பத்தி சொல்றான், கிரீம்சன் லவ் ஸ்டோன். இந்த ஜூவல் பத்தி கேட்ட உடனே ரெனே ஐஸ் லிட்ரலி ஷைன் ஆகுது. ஏன்னா அந்த ஜூவல் பவர் என்ன தெரியுமா? நீ விரும்புற ஒருத்தர் முன்னாடி மானா இன்ஃபியூஸ் பண்ணினா அந்த ஜூவல் உள்ள ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகி இட்டர்னல் லவ் கிரியேட் பண்ணும். ப்ரோ, ரெனே மைண்ட்ல உடனே யாரு வந்திருப்பான்? லார்ட் ஸ்வாலோ. அவள் உடனே சீரியஸா திரும்பி, இது உண்மையிலேயே வேலை செய்யுமா ன்னு கேக்குறா. கிரவுண்ட்மெட் ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல, கண்டிப்பா. உன் காதலுக்கு முன்னாடி மன இன்ஃபெஸ்ட் பண்ணினா எட்டர்னல் லவ். அதுக்கப்புறம் அவன் டீஸ் பண்ற மாதிரி, இந்த ஜூவல் உனக்கு பிடிச்சிருச்சா ன்னு கேக்குறான். ரெனே உடனே எனக்கு இதுதான் வேணும் ன்னு ஸ்ட்ரைட்டா சொல்றா. இங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெனே எமோஷனலி ரியாக்ட் பண்றா. கிரவுண்ட்மெட் சிரிச்சிட்டு, மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா இந்த ஜூவல் பிரைஸ்லெஸ். ஒரு எம்பர் ஹார்ட் கூட ஸ்டீல் பண்ணும் பவர் இருக்கு ன்னு சொல்றான். அதாவது இந்த ஜுவல் டேஞ்சரஸ் லெவல் மேனிப்புலேஷன் ஐட்டம். ஆனா லவ் பிளைண்ட் ரெனேக்கு அது தெரியாது. கொஞ்சம் ப்ளஷ் பண்ணிக்கிட்டு அவ இன்னொரு ஐட்டம் எடுத்து காட்டுறா. அத பார்த்த கிரவுண்ட்மெட் லிட்டரல் ஷாக். வாட்? இது 36 வர்ச்சஸ் மாஸ்டர் பீஸ்ல ஒன்னா? ஒரு குழந்தை லெஜெண்டரி ஆர்டிஃபெக்ட் எடுத்துக்கிட்டு கேஷுவல்லி நிக்கிறா. ரெனே ஃபுல் டிட்டர்மினேஷன்ல, இந்த மாஸ்டர் பீஸ் முன்னாடி கொடுத்த எல்லா மெயினா ஸ்டோன்ஸ், இதையெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோ. அந்த கிரீம்சன் லவ் ஸ்டோன் மட்டும் எனக்கு குடு ன்னு டிமாண்ட் பண்றா. இதுதான் ரெனே கேரக்டர் முழுக்க. பிரைஸ்லெஸ் ட்ரெஷர்ஸ், லெஜெண்டரி வெப்பன்ஸ், எஸ் ரேங்க் மேனா ஸ்டோன்ஸ். அவளுக்கு அவையெல்லாம் வேல்யூ இல்ல. லார்ட் ஸ்வாலோவ் மட்டும் போதும். அப்படின்னா நண்பர்களே, இதோட சாப்டர் 0, சாப்டர் 1, சாப்டர் 2 வரைக்கும் நம்ம முழுசாவே கவர் பண்ணிட்டோம். நேர்மையா சொல்லணும்னா, இது ஒரு சாதாரண டஞ்சன் ஸ்டோரி கிடையாது. ஆரம்பத்துல ஒரு டெரிஃபையிங் ஃபைனல் பாஸ்ன்னு நினைச்சோம். ஆனா இங்க நம்ம பார்த்தது என்ன? உலகமே பயந்து நடுங்குற லார்ட் ஸ்வாலோன்னு சொல்லப்படும் யான்ஜென்ட் மான்ஸ்டர் உண்மையிலேயே ஒரு லேசி ஃபாலோ. தூங்குறது, சாப்பிடுறது, வேலை அவாய்ட் பண்றது, இதுதான் அவனோட லைஃப் கோல். ஆனா அதே நேரத்துல அவனை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். லார்ட் ஸ்வாலோ மேல உயிரையே வச்சிருக்கிற ரெனே, தினமும் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிக்கிட்டு சுத்துற பேட்ரிக், இன்னொரு பக்கம் மனிதர்களோட பெரிய டஞ்சன் ரெய்ட் ப்ரெப்பரேஷன்ஸ். அதுலயும் கடைசியில ரெனே லார்ட் ஸ்வாலோக்காக லெஜெண்டரி ட்ரெஷர்ஸ், எஸ் ரேங்க்மான ஸ்டோன்ஸ், மாஸ்டர் பீஸ், வெப்பன் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கிரிம்சன் லவ் ஸ்டோன் வாங்குற சீன் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதுதான் ஸ்டோரியோட பிகினிங் மட்டும்தான். இதுக்கப்புறம் வரப்போற சாப்டர்ஸ்ல தான் ஆக்சுவல் ஃபன், காமெடி, ஆக்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் போட்டுடுங்க. நல்ல சப்போர்ட் கிடைச்சா பார்ட் 2 ரொம்ப சீக்கிரமாவே கொண்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியில அடுத்த என்ன நடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லார்ட் ஸ்வாலோ ரெனேவோட ஃபீலிங்ஸ் அக்செப்ட் பண்ணுவானா, இல்ல இன்னும் பெரிய கேயாஸ் கிரியேட் பண்ணுவானா? உங்க 3Cs எல்லாத்தையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மங்கா, மன்ஹவா, நாவல் ரீகேப்ஸ் தமிழ்ல தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் அடுத்த பார்ட் அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். சரி நண்பர்களே, இன்றைய வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. நான் உங்களுடைய மங்கா மன்றம் மீண்டும் ஒரு புதிய பார்ட்ல சந்திப்போம். அண்டில் தென், டேக் கேர் அண்ட் பை.